இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை மாத்திரம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று தூதன் சொல்லுகிறதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவருடைய விரோதிகள் தடுக்க எடுத்த முயற்சிகளின் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து தான் சொன்ன காரியத்தை செய்து முடித்ததை இங்கே பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புவார் என்று முன்னுரைப்பது கூட ஒரு மனிதனுக்கு அசாதாரணமான காரியமாகவும் உலகத்தில் கேள்விப்படாத ஒன்றாகவும் இருக்கும். திரும்ப எழும்புதல் என்பது ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பான ஒரு காரியம் இங்கே நடந்திருக்கிறதை தூதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினுடைய முழு மனிதத்துவமும் எழுந்து கல்லறையிலிருந்து வெளியே வந்ததை பார்க்கிறோம். சரீரமும் உள்ளே இல்லை. அங்கே போய் பார்த்தா கல்லறை வெறுமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். உடம்பெல்லாம் அத்தனையாக நொறுக்கப்பட்டு உடம்பெல்லாம் அவ்வளோ காயம், முதுகெல்லாம் ஒரு உளப்பட்ட நிலம் போல மாறி இருந்த அந்த சரீரத்தில் ஒரு சீலையை சுற்றி வைத்திருக்கும் பொழுது அந்த காயங்கள் கூட அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அப்படியே காய்ந்து அந்த சீலையானது அது அங்கே உருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை, சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதை எல்லாம் இவர்கள் உள்ளே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய சரீரம், ஆத்துமா, ஆவி அது அங்கே இருந்து முழுவதும் உயிரோடு கூட எழுந்து அங்கே இல்லை என்பதை அந்த பெண்கள் அங்கீகரித்து பார்க்கும்படியாக கல்லை புரட்டி அங்கே தூதனானவன் அவர்களை உள்ளே அழைத்து சென்று காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலேயே வெறுமையாய் காணப்படக்கூடிய கல்லறை இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரமே. அந்த கல்லறையினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படியாய் நம்மை பாதிக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கும்படியாகவும் எத்தன் அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். மத்தேயு 27:63 அந்த எத்தன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது நான் உயிரோடு வந்துடுவேன்னு சொன்னான். அதனால் சீஷர்கள் கடத்தி கொண்டு போய் அவனை குறித்து அந்த சிலுவையில் அறைந்த பின்பு செய்யப்படுகிற எத்து பயங்கரமாய் மாறிவிடக்கூடாது என்று சொல்லி அங்கே பிரதான ஆசாரியர்கள், அங்கே ஜனத்தின் மூப்பர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் சொன்னார்களே, அவருடைய வார்த்தைகளை பொய்யாக்கும் அளவிற்கு அவர் எழுந்திருக்கிறதை இந்த காரியங்களிலே பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். தேவனுடைய குமாரன் எனக்கு பிதா, அவர் தேவன் பிதாவாக இருக்கிறார், அவரிடத்துல தான் இந்த கட்டளையை நான் பெற்றுக்கொண்டேன், என் ஜீவனை நானே தான் கொடுத்தேன், இப்போ நானே அதை திரும்ப எடுத்துக்கொண்டேன், இந்த அதிகாரம் என் பிதாவினால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 1:5 பின்பகுதியில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக தாம் மரணத்தை ஜெயிப்பவர் மாத்திரமல்ல நித்திய ஜீவனை அளிப்பவர் என்று அவர் சொன்னதை நிரூபித்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை முழுவதும் இயேசு தனக்கு தந்திருப்பதாகவும் அவர் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து 24ஆம் வசனத்தில் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புவினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது மரணத்தை ஜெயிப்பவராக நித்திய ஜீவனை அளிக்கிறவராக அவர் அங்கே கிரியை செய்கிறார் என்கிற காரியம் உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, வேதாகமத்தினுடைய சத்தியத்தை இந்த உயிர்த்தெழுதலானது உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 16:10 என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஆத்துமாவை பாதாளத்தில் அப்படியே விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல, உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காண ஒட்டுகிறதில்ல. உயிர்த்தெழுதல்ல இந்த சத்தியமானது நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து
அக்கிரமக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30-31 பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷருக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர்தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அவர்தாம் நியமித்த மனுஷன் என்பது இங்கே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு இன்னொரு காரணம் அக்கிரமக்காரர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும்படியாக என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 5வது காரியம், கிறிஸ்துவினுடைய ஈவாகிய பரிசுத்த ஆவிக்கும் அவர்களுடைய மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இந்த உயிர்த்தெழுதல் அமையக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதனால் ஆவியானவரை நமக்கு தந்து, அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நம்மிலே ஆரம்பித்து வைக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரை தருகிறவர் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். அதாவது 1 கொரிந்தியர் 15:45 பின்பகுதியில் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விசுவாசிகளுக்காக பரலோகத்தில் பரிந்து பேசுதலும் அவர்களுக்கென்று சுதந்திரமும் உண்டு என்கிறதை இவருடைய உயிர்த்தெழுதலானது உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தில் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொருட்டு அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவருமாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறபடினால தான் அவர் பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் 100க்கு 100 நம்ப முடிகிறது. எனக்காக பரலோகத்தில் ஒரு பரிந்து பேசுதல் நடக்கிறது. அது எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடிய உயிரோடு கூட எழுந்த இயேசுவினால் நடக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்தை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. அதனைத் தொடர்ந்து 1 பேதுரு 1:3-4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மேலும் ஆண்டவரின் வருகையின் போது அவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள் அல்லது மறுரூபம் அடைவார்கள் என்கிற நம்பிக்கையும் தருகிறது. அதாவது இந்த பகுதியானது பரிந்து பேசுதல், நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அருமையான அழிவில்லாத மாசற்ற வாடாததான ஒரு சுதந்திரம், அதனைத் தொடர்ந்து அவருடைய வருகையின் போது இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தது போல நாமும் உயிரோடு கூட எழுந்து மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற காரியங்கள் உயிர்த்தெழுதலின் மூலமாக அது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தையும் பாவங்களின் மீது நாம் வல்லமை பெற்று அதனை மேற்கொள்ளக்கூடியதையும் இந்த உயிர்த்தெழுதலானது நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், அதாவது நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், இவைகளையெல்லாம் நாம் விசுவாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக வாழ்கிறவர்கள் மாத்திரமல்ல, பாவத்தின் மீது வல்லமையை பெற்று ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். எனக்காக கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறபடியினால்
கிறிஸ்து எனக்காக உயிரோடு கூட எழுந்து பிதாவினுடைய அந்த வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடினால அவரோடு கூட வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தை பெறும்படியாக என் வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுவேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன கட்டளையை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ்வேன் என்கிற ஒரு நிச்சயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இந்த 7 காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு எனக்காக என் இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி உள்ளவர்களாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த